லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நீண்ட ஒரு வருடத்துக்கு பின்பாக சந்திப்பதில், அதுவும் ஐபிசி தமிழில். தேர்தலுக்கு இன்னும் எக்ஸாக்டாக ஒரு 70 நாள் தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் கடந்த தேர்தலெலாம் நம்ம பார்த்துருக்கோம், திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு சூழல் இருப்பதாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த முறை புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்காரு, தமிழக வெற்றி கழகம். இதுக்கு முன்பாக நடிகர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அளவுக்கு கால் பதிச்சிருக்காங்க அப்படிங்கிற அரசியல் ரீதியாக நம்ம பார்த்துருக்கோம். விஜயகாந்த் மிகப்பெரிய அளவில் ஒரு பூமை கொடுத்தாரு. அவருடைய தாக்கத்தெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சில சர்வேக்கள் சொல்லிட்டு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பல தேர்தல்களை ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ண ஒரு ஆள், பல்வேறு தலைவர்களை சந்தித்து அவங்களுடைய யூகத்தெல்லாம் கேட்ட ஒரு நபர். இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது? இந்த தேர்தல் நீங்கள் சொன்ன அந்த பெரும்பாலும் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, அப்புறம் விஜய் நடத்தி வருகின்ற இந்த தாவேகா, அஃப்கோர்ஸ் நாம் தமிழர் கட்சி. இங்கே அவங்களுக்கு எவ்வளோ சதவீதம் வரும் வரலைங்கிறது விட்டுருங்க, பட் அவர் எல்லா தேர்தலையும் போட்டியிடுறாரு. ஸோ அதனால் அவரையும் நான் கணக்கில் எடுத்துப்பேன். ஏன்னா அவரும் ஒரு லாஸ்ட் டைம் 8% வாங்கினாரே இது. எனிவே, ஸோ இந்த 4 முனை போட்டிங்கிறது இப்பொழுது தெரிகிறது. அஃப்கோர்ஸ் இதில் நீங்கள் இப்போ பொதுவாக இவர் இப்போ விஜய் பற்றி ஏன் அதிகம் பேச்சுன்னா, ஒன்று அவர் எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கும், தாக்கம் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தான் அது இப்போ தெரியாமல் இருக்குது. ஏன்னா அவர் சில பேர் அவருடைய ஆதரவாளர்கள், அபிமானிகள், விசிறிகள்லாம் அவர் ஆட்சியை பிடிச்சிட போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நியாயம்தான், ஏன்னா அவங்க அதை விரும்புவாங்க, அதெல்லாம் ரைட்டு. பட் என்னுடைய கணிப்பில் திமுக அதிமுக அல்லாத கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் அவங்க போட்டியிடும் பொழுது, அந்த கூட்டணிகள் போட்டியிடும் பொழுது அவங்களுக்கு ஒரு 15% வாக்கு காலங்காலமாக வந்திருக்கு. இன்று நேற்றல்ல. நீங்கள் சொல்ல போனீங்கன்னா ஒரு 96 தேர்தல் அது அதிமுக, அதுவும் ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு அலை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏனென்றால் அது சுதாகரன் கல்யாணம் 1995 செப்டம்பரில் நடந்துச்சு. அந்த சூழலில் இந்த இது நடந்தது. அவங்க அன்பாப்புலராக இருந்தாங்க. அப்படி சொல்லப்பட்ட சமயத்திலும் கூட ஓகே, மதிமுக, ஜனதாதளம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க ஒரு கூட்டணி, பாமக, திவாரி காங்கிரஸ் அவங்க ஒரு கூட்டணி, பாஜக தனி. இது மூணுத்தையுமே சேர்த்து கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 15% வருது. எப்போது அதிமுக ஜெயலலிதா தோற்றே போவாங்க, ஜெயலலிதா தோற்று போனாங்க அப்படி சொல்லப்பட்ட சமயத்தில் கூட. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கடந்த 2021 தேர்தல் எடுத்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சி, நீதி மையம், அந்த கூட்டணி, அப்புறம் அமமுக, இது கேட்டிங்கன்னா 11% வருது. ஸோ அதனால் இது ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது நம்மளுக்கு அதில் ஸோ இந்த என்னை பொறுத்தவரையில் அந்த 15% இருக்கு இல்லையா, 15%, அப்புறம் கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ், எப்போதுமே இண்டிபெண்டன்ஸ் நோட்டா இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 5%. ஸோ இந்த 20% இருக்குது. இந்த விஜயில் என்ன ஒரே ஒரு இதுனா, அவர் என்ன ஒன்று சொல்கிறாங்கன்னா, அவருக்கு அர்பன் சென்டர்ஸில் தான் அவருக்கு இது இருக்குது, மவுஸ் இருக்குது. அப்புறம் இளைஞர்கள் மத்தியில் தான், இளைஞர்கள்னால் 35 வயதுக்கு குறைவாக வைத்துக்கொள்ள வேண்டும், ஓகே, அந்த இதுக்குள்ளே இருக்குது, பெண்கள்கிட்ட இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு அர்பன் நகரப்புறங்களில் இருக்கின்றவர்கள் மீது அவருக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது தான். கிராமப்புறங்களில் அவ்வளோ இல்லை. அதுக்கப்புறம் கொங்கு மண்டலத்தில் அவருக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது, சவுத்தில் பெருசாக இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க, ஓகே. ஆனால் அது ஒரு பக்கம். அப்புறம் சில சமூக பிரிவினர், ஓகே, கிறிஸ்டின்ஸில் ரோமன் கேத்தலிக்ஸு, அப்புறம் சிஎஸ்ஐ சர்ச்சு, அந்த மாதிரி அந்த பிரிவுகளில் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் மீனவர்கள்கிட்ட இருக்குன்றாங்க. அதுக்கு பிறகு பட்டியலின மக்கள்கிட்ட இருக்குன்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்களே தவிர, நம்ம வாக்குப்பதிவு நடைபெறும் பொழுது, தேர்தல் நடைபெறும் பொழுது எவ்வளோ வரப்போகிறாரு. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ரொம்ப சூத்திரதாரி, ரொம்ப எல்லாத்தையும் நான் ஜெயிச்சு கொடுத்தேன், எல்லாம் பெருமையை படுத்தி கொண்டு அவர் தேர்தலை நிற்கும் பொழுது பார்த்திங்கன்னா 3% தான் வாங்கினார்.
ஸோ அதனால் வந்து நீங்கள் சர்வேஸ் சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்காங்க. ஏன்னா பட் எனக்கு பொறுத்து அந்த அதெல்லாம் 15-20% அவர் வாங்குவார். அது 2 கட்சிகளையும் கொஞ்சம் தாக்கம் ஏற்படுத்துவார். இன்றைக்கு அளவில் பார்க்கும் பொழுது அஃப்கோர்ஸ் பாஜக, அது அதிமுக, பாஜக, அப்புறம் பாமக வந்திருக்கு, அப்புறம் மற்ற சில கட்சிகளும் அவங்களோட சேர்ந்துருக்காங்க. இன்றைக்கு அது அவங்க அந்த 2021 பலம் இருக்குல்ல, அது ஓரளவுக்கு வந்திருக்கிற போல தெரிகிறது. ஓகே, ஆனால் ஓபிஎஸ் இல்லை. அதுக்கு பிறகு அந்த சமயத்தில் சசிகலா அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு ஆதரவு மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. ஓகே, தென் இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு மாதிரி போகிறாங்க. அப்புறம் பாமகவில் சீனியர் ராமதாஸ் அவர் தனியாக இருப்பாரா இவங்களோட இருப்பாரா அது தெரியல. ஸோ இந்த ஒரு இது இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் சேதாரம் இருக்குது. அதனால் ஆன்டி இன்கம்பன்சி அவங்களுக்கு இருக்குது, ஒரு உதவும். ஸோ பட் இந்த தரப்பில் வந்து இன்னும் கூட்டணி இன்னைக்கு வந்து ஃபைனலைஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தவரையில் அந்த கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி அப்படியே சென்று அது ஆமாம், அது கண்டினியூ ஆகிடும் தான் நினைக்கிறேன். அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும்னு நான் நினைக்கல. மாற்றங்கள் இல்லாத பட்சத்தில் ஆன்டி இன்கம்பன்சி எல்லாமே நான் அவங்களுக்கு மார்க்ஸ் அவங்களுக்கு எதிராகவே கொடுத்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கத்தான் இருக்குது. ஓகே, அது வந்து இப்போ 2024 தேர்தலில் 47% பெற்றார்கள் அந்த கூட்டணி. அது 47% பெறாட்டலும் கூட அது 43, 42, ஈவன் 40 கூட குறையும். இவங்ககிட்ட அந்த 40 தாண்டு அழைகின்ற அளவிற்கு இன்னொரு ஒரு கட்சி சேரணும். அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணியில் இன்னொரு கட்சினா கொங்கு இளைஞர் பேரவை அப்படின்னு கேட்டுறக்கூடாது. அந்த மாதிரிலாம் இல்லை. அதாவது நாம் தமிழர் கட்சியோ இல்லாட்டா தாவேக்காவோ யாரோ ஒருத்தர். ஓகே, அவங்களுக்கு இன்னும் என்னுடைய கணிப்பில் அவங்க ஒரு 35% கிட்ட தான் இருக்காங்க. இவங்க ஒரு 40% வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 5% கேப். ஓகே, நான் இந்த 35 ஆன்டி இன்கம்பன்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா சில சேதாரம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்போ வந்து அண்ணாமலை இருந்தார், பயங்கரமாக கேம்பெயின் பண்ணார், அதனால் 18% வாங்கினார், தொடர்ச்சியாக பண்ணார். நீங்கள் அது வந்து தொடர்ச்சியாக களத்தில் இருந்தார். இப்போ வந்து விஜய் தொடர்ச்சியாக அவர் களத்தில் இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அவர் 18%, 15 என்னை பொறுத்தவரை அதிகம். நான் சொல்கிறது 15 அதிகம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இளைஞர் வராரு, ஒரு புதிய சக்தியாக பார்க்குறாரு அப்படின்னு நம்ம அதெல்லாம் கொஞ்சம் லிபரலாக கணக்கு போட்டு ஒரு 15 கொடுக்கலாம். ஸோ இந்த 45, 35, 15 இந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே, இது ஒரு 80, இது ஒரு 95. ஸோ இந்த மிக்ஸ்க்குள்ளே தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. பிரதானமாக அதிமுக வந்து தேர்தல் அந்த வாக்குறுதியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க. இது ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆண்களுக்கும் வந்து இப்போ ஃப்ரீ பஸ். ஆமாம் ஆமாம், இல்லை அது பேசு பொருளாக அது ஆகியிருக்கு. அதாவது நீங்கள் வந்து அதிமுக பாஜக கிட்ட என்னை பொறுத்தவரையில் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க அதை பற்றி அவங்களுடைய இப்போ வாக்குறுதி பற்றி அதிமுக வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கு. ஜனவரி 17 ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. இப்போ ஒரு 4-5 நாள் முன்னால் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இந்த 2 வாக்குறுதிகள் பற்றி அதிமுகவே அதிகமாக பேசலை. அதுக்கு பிறகு அறிவிப்போடு அவங்க வந்து இப்போ நீங்கள் அதை வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும் இல்லையா, அது அவங்க செய்யலை. அது செய்ய தெரியல, அது என்ன காரணம்னு எனக்கு புரியல நிஜமாவே. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை இருக்குது. அவங்க சோஷியல் மீடியாலாம் இருக்குது, அதில் அதை கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணலாம், அதை பற்றி பேச வைக்கலாம். ஸ்பேசஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் பேச வைக்கலாம். அதெல்லாம் பண்ணுறாங்களா தெரியல. அதாவது ஜனங்களுக்கு பட் பெண்கள் மத்தியில் அது ஒரு குறிப்பாக பின்தங்கிய பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் இவர் இந்த ஃப்ரீ கொடுக்கறது போகிறது இதெல்லாம் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இருக்குது. பட் ஸோ ஆனால் அதை அவங்க வந்து எப்படி அறுவடை செய்ய போகிறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து, ஏன்னா இப்போது அவங்கக்கிட்ட ஒரே இன்னொரு பிரச்சனை நான் பார்த்தேன். இப்போ 13ஆம் தேதி வந்து இந்த 125 நாள் திட்டத்தை வந்து இவர் அமல்படுத்த மாட்டார் திமுக அரசு அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற குற்றச்சாட்டு பண்ணி ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் முன்னாலெல்லாம் பண்ண போகிறதா அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இப்போது தேர்தல் வரப்போகின்ற சமயத்தில் நீங்கள் வந்து மாநிலம் முழுவதுமான ஒரு போராட்டத்தை அவர் அதிமுக அறிவிச்சிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அது மத்திய அரசாங்க திட்டத்தை மாநில அரசு சரியாக நடைமுறைப்படுத்தாதோ என்ற எண்ணத்தில் அதில் செய்கிறீங்க. ஓகே, மைய அரசு வந்து பாஜக இருக்குது, நீங்கள் பாஜகவை வச்சுன்னு கூட செய்யலாமில்ல.
இத்தனைக்கும் அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லாவே எழுதியிருந்தாங்க. யார் நல்லாவே எழுதி கொடுத்துருக்காங்க. அது ஒத்துக்கொள்கிறீங்களோ அதை பற்றி நன்றாக எழுதப்பட்ட ஒரு அறிக்கை. பட் என்னென்னா அதை வந்து அஇஅதிமுகவே தேர்தல் இன்னும் நீங்கள் சொல்கிறீங்களே 70 நாளில் வந்துடும் போது 80 நாள் ஏதோ ஒரு நாளில் வந்து தான் ஓகே, அவ்வளோ நெருக்கமான சமயத்தில் கூட கூட்டணி வந்து ஒரு கூட்டணியாக செயல்படுகின்ற ஒரு தோற்றம் பார்வை அது கூட அவங்க கொடுக்கல. என்டிஏ அப்போ முழு வடிவம் பெறலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? வடிவம் பெறலைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் அந்த தோற்றத்தை கொடுக்கணும். இல்லை நீங்கள் அந்த வடிவம் பெற்றிருக்கிறதுங்கிறது நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்துட்டாரு, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு, நாங்கள் சேர்ந்து சொல்ல போகிறோம் அப்படின்னு பைட்டு கொடுக்குறதோடு நின்று இல்லை. அதுக்கு பிறகு நீங்கள் அரசியல் நடவடிக்கைகள் இருக்குன்னா ஏதோ போராட்டம் பண்ணுறீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணலாமே, ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு மேடை போட்டு இது பண்ணலாம். ஆல்சோ அதாவது திமுக செய்யுது. இப்போ ஏதோ ஒரு இப்போ நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதுக்கு இதே சப்ஜெக்டில் தான் அவங்க ஒரு கூட்டணியாக செயல்படுகின்றார்கள். அட்லீஸ்ட் செயல்படுகின்றோம் என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்குறார்கள். இவங்கக்கிட்ட இருக்கிற பெரிய என்ன பொறுத்தவரை குறைபாடு அந்த இதை கொடுக்கவே இல்லை. அந்த பேசு பொருளாக்கணும். அவங்க கொடுத்த உறுதிமொழிகளாக இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி போராட்டங்களாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு இது செய்யவே இல்லை. அது வந்து ஒரு வைப்பே ஒன்று க்ரியேட் பண்ணலை. ஸோ அப்போ வந்து இது ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு பொதுவாக ஒரு மக்கள்கிட்ட ஒரு இது ட்ரஸ்ட் உருவாகலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆமாம், ஒரு நம்பிக்கை வந்து இது ஜெயிக்க போகிற கட்சியா அது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இல்லை அது மாதிரி ஒரு தோற்றத்தை அவங்க இன்னும் கான்ஃபிடன்ஸ் இன்னும் க்ரியேட் பண்ணலை. இன்னும் 70 நாளில் பண்ண போகிறாங்களோ தெரில. பட் அவங்க வந்து இப்படி தான் நாங்கள் செயல்படுவோம். நான் ஒரு பிரபுகர்கிட்ட கூட பேசினேன், என்னங்க இது நீங்கள் இந்த மாதிரி என்ன இல்லையே இது அப்படின்னா. இத்தனைக்கும் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு அறிக்கை, நன்றாக எழுதப்பட்ட அறிக்கை என்னை பொறுத்தவரையில். அது எத்தனை பேர் ஏடிஎம்காரன் படித்தாங்க தெரியல, நான் முழுமையாக படித்தேன். சொன்னேன் நான் ஐ அப்ரிஷியேட். ஆனால் நீங்கள் ஏன் பாஜகவை வைத்துக்கொண்டு ஏன்னா பாஜக வந்து திட்டம் அது. ஸோ அவங்களுக்கு அந்த சில குறைபாடுகள் இருக்கின்றன. அதனால் அப்போது என்ன ஆகுறதுனா, இந்த டவுட் வரும்பொழுது, எலிமெண்ட் ஆஃப் டவுட் வரும்பொழுது அது பெனிஃபிட் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி பெனிஃபிட் இருக்கு இல்லையா, ஒன்று அது அவங்களுக்கு போகாது. எனக்கு திமுக பிடிக்கல, நான் சரி இப்போது விஜய்க்காக ஓட்டு போடுறேன், இல்லை சீமானுக்கு ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற இதுக்கு போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து வேற பக்கம் இவங்களுக்கு முழுமையாக அந்த பலன் போகாது. நீங்கள் இந்த தோற்றத்தை கொடுக்காம, நம்பிக்கை கொடுக்காதபடி என்ன நம்மளாம் செய்கிறாங்க, நிறைய காரியங்கள் பண்ணுறாங்க. பட் அது பத்தலைங்கிறது என்னுடைய திமுகவை ஜெயிக்கிற அளவுக்கு அப்போ வந்து இவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை. இன்னும் தீவிரப்படுத்தலை. செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அதை இன்னும் தீவிரப்படுத்துகிற மாதிரி தெரியல. அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற குறைபாடு. நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் இப்போ பிஎஸ் சந்தோஷ் 2வது நாளாக வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் குறிப்பாக வந்து அந்த அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை வந்து மாற்றிட்டு புதிய நபர்கள் வந்து போடுறாங்க. அதுவும் குறிப்பாக அண்ணாமலையினுடைய அழுத்தத்தினால தான் இவரே மாற்றப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்திகளும் ஒரு டாக்கும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த ஆர்எஸ்எஸ் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்பாங்க அவர்கிட்ட. இப்போ கேசவ விநாயகத்து பொதுவாக அவங்களுடைய சிஸ்டம் எப்படின்னா, நீங்கள் வந்து அதாவது இந்த ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன், பொதுச் செயலாளர் அமைப்பு, அது அமைப்பு ரீதியிலான விவகாரங்களுக்காக ஒரு பொதுச் செயலாளர், பல பொதுச் செயலாளர்கள் இருப்பாங்க, மாநில அளவிலையும் சரி தேசிய அளவிலையும் சரி. ஆனால் அவர் வந்து இப்போ சந்தோஷ் வந்து ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் தான். ஓகே, அந்த ஜெனரல் செக்ரட்டரி வேறு சில ஜெனரல் செக்ரட்டரிஸ் தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் அவர்கிட்ட கேட்பாங்க, ஒரு காலகட்டத்தில் கேட்பாங்க, நீங்கள் கட்சியிலேயே இருக்க விரும்புகிறீங்களா, அரசியல் அந்த பாஜக இதுலேயே இருக்கணும்னுங்களா, சங்குக்கு திரும்பி வந்துடுறீங்களான்னு கேட்பாங்க. இவர் வந்து சங்குக்கு திரும்பி வந்துடுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு என்னை பொறுத்தவரையில். ஏன்னா ஒரு 10 ஆண்டு காலம் ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்போ இலா கணேசன் இறந்து போனார் சில மாதங்களுக்கு முன்பு. இலா கணேசன் இதே மாதிரி தான் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் தான். ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதவி. தலைவர், மாநில தலைவரை விட. ஏன்னா அவர் வந்து ஆல்மோஸ்ட் டே டு டே பேசிஸில் கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் ஒரு இணைப்பாக இருப்பார். ஓகே, அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் ஒருத்தரை போடுவாங்க. ஓகே, இப்போ வேறு ஏதோ ஒருத்தர் வந்து இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ திருநாவுக்கரசரே தொடர்ந்து இருந்தார்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவர் திருநாவுக்கரசர் சேர்ந்த புதுலேருந்தே என்னை மாநில தலைவர் ஆக்கணும்னு சொன்னார். பட் அவர்கிட்ட சொன்னேன், அப்படி இல்லைங்க, அதை விட நீங்கள் பொதுச் செயலாளர் அமைப்பு தாங்க ரொம்ப மோஸ்ட் இப்போ பவர்ஃபுல். உங்களை பற்றி ஆர்எஸ்எஸ் காரர்கிட்ட டெய்லி சொல்லிட்டு இருப்பான்,
டெய்லி அவர் சொல்வார்னு நான் சொல்லலை யாரும், பட் சொல்கிறேன் அவங்களோட பார்ட் ஆஃப் தர் ஒர்க்கே அதுதான் ப்ரொஃபைல். ஸோ அதனால் அது ஒன்று. ஆனால் அண்ணாமலைக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், வித்தியாசங்கள் இருந்ததுன்னு. ஸோ அவங்க என்ன நினச்சிருப்பான், இப்போ வந்து சுமூகமாக எல்லாத்தையும் கொண்டு போனோம், ஓகே தேர்தல் சமயம், அவர் 10 ஆண்டுகள் இருந்துட்டார், ஸோ அதனால் வந்து இன்னொருத்தரை போட்டிருக்கலாம். அதனால் அவருடைய அழுத்தத்தின் காரணமாகவே மாற்றப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது நான் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா சங்கினுடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் கிட்டத்தட்ட எனக்கு தனிப்பட்ட ரீதியில் 50 வருடங்களாக சங்கோட நான் அவங்களோட நடவடிக்கைகளை நான் கவனித்து வருவேன். அவங்க வந்து அப்படி இன்னாருக்காக அவங்களாம் செய்யவே மாட்டாங்க. ஓகே, இன்னும் சொல்ல போனால் ரொம்ப எதிராக போயிடும். ஸோ விரும்ப வீராக கூட போயிடுவாங்க. பட் என்னை பொறுத்தவரையில் கேசவ நாயகிட்ட கேட்டிருப்பாங்க, அவர் இப்போ சங்குக்கே திரும்பி போகிறேன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படி தான் கேட்பாங்க சில பேர். அது மாதிரி போன இப்போ ராம் மாதவன், அப்புறம் ஒரு காலத்தில் அவர் தான் இப்போ மீடியாவை 20 வருஷத்துக்கு முன்னால் ராம் மாதவ் தான் வந்து மீடியாவுக்கு இது ஓகே பேசியிருந்தார். அப்புறம் சட்டுன்னு காணாமல் போயிட்டார். ஸோ அது மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அவங்க அந்த பிஜேபி அந்த ஆர்எஸ்எஸ் இது இருக்கு இல்லையா, அவங்க வந்து அந்த பட்டத்தை வந்து நல்லா ஒசர வரைக்கும் விடுவாங்க, அப்புறம் டக்குன்னு எடுத்துருவாங்க. ஸோ அதனால் அது வந்து அவங்களுடைய அது அவங்களுடைய நடவடிக்கை, பொதுவாக நடவடிக்கை. அதில் வந்து இன்னார் XYZ இல்லை. அண்ணாமலை வந்து இப்போ அந்த பொறுப்பாளர் இதுலேருந்து விடுவிச்சு அவர் வந்து எனக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். நேற்று வந்து PL சந்தோஷ்டையும் அந்த RSS அந்த உள்ள நிகழ்வில் அவர் சொன்னதாக சொல்லி சில செய்திகள் வருது. இந்த மாதிரி வந்து என்ன வியூகன்னு தெரியாமல் நான் எப்படி வந்து அந்த பொறுப்பாளர் வேலைகள்லாம் பார்க்க முடியும், அந்த மாதிரி எனக்கு ஒரு தொகுதி ஒதுக்குறீங்கன்னா என்ன வியூகத்தோடு அணுகணும் அப்படிங்கிற வரைக்குமே எனக்கு வந்து முன்னாடியே திட்டம் கொடுங்க, அப்புறம் தான் நான் அணுகவே முடியும் அப்படின்லாம் வந்து உள்ளே சொல்லியிருப்பதாக செய்திகள் வருது. அப்போது அண்ணாமலை வந்து வேற ஏதோ ஒன்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை எதிர்பார்க்குறாரோ, NDA வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறக்காகவும், அதே மாதிரி நம்ம போட்டியிட்டோம்னா நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறக்காக மட்டுமே அவர் வந்து பொறுப்பாளர் இதுலேருந்து கொஞ்சம் நான் வந்து இல்லைப்பா நான் எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார் நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒன்று, அவர் தந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு, அவர் டயாலிசிஸ் அதெல்லாம் சொல்கிறாரு. அது ரொம்ப சீரியஸான விஷயந்தான். அதாவது நம்ம வந்து அது எவ்வாறு இருந்தாலும் இது ஒன்று. அதனால் அவர் அது கவனிக்கணும், அவங்க தந்தையை கவனிக்கணும்னு அவருக்கு பொறுப்பு இருக்குது. அது நம்ம வந்து அது இதுவாக சொல்ல முடியாது. பட்டு பொலிட்டிக்கலாக பார்க்கும் பொழுது இப்போ வந்து அவர் சொல்லப்பட்டதாக சொன்ன காரணமாக இருக்கட்டும், மற்ற இதுவாக இருக்கட்டும், என்னை பொறுத்தவரையில் அவங்க வந்து பாஜக வந்து அவரை வந்து பயன்படுத்திப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு நாம் ஊடகவியலாளர்களோட ஒன்றும் அற்புதமான உறவு வைத்து கொள்ளவில்லை. அவர் அந்த இருந்த கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருட காலத்தில் ஓகே அவர் எப்படி நடந்து கொண்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டுருங்க. அவர் ஊடகவியலாளரோட நன்னா நடந்து கொண்டாரா நன்னா நடந்து கொள்ளையாங்கிறது நம்ம அதை மட்டும் வைத்துக்கொண்டு அவரை நம்ம வந்து மதிப்பீடு செய்ய முடியாது. ஆனால் அவர் கட்சிக்கு பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கை உருவாக்கிட்டார், ஒரு ஈர்ப்பை உருவாக்கினார், இளைஞர்கள் மத்தியில் ஒரு இது உருவாக்கினார். கட்டிங் அக்ராஸ் செக்ஷன்ஸ். ஓகே, அதாவது சினிமா பாஷை சொல்கிறதுனா A கிளாஸ் B கிளாஸ் C கிளாஸ் அந்த எல்லா கிளாஸுமே அவருக்கு ஒரு இதுவாக இருந்தது. ஸோ அதனால் அவர் வந்து ஸோ இப்போ பிஜேபி என்ற ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி தான் அவர் வந்து பிரபலமையும் அடைஞ்சிருக்கார். இதனால் அவரை வந்து நீங்கள் பாஜக வந்து அவர் ஓரங்கட்டி வைத்தீர்கள் என்றால் இது பாஜகவுக்கு இழப்பு. ஓகே, அண்ட் தென் இது வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு நீங்கள் ரொம்ப தீர்மானமாக இருக்கீங்க. அதனால் வந்து ஒவ்வொரு 0.5% 1% இவர் மூலமாக வரக்கூடியதுன்னா அதை அவங்க இழக்க மாட்டாங்கன்னு என்னுடைய இது. ஏன்னா என்னை பொறுத்தவரையில் அவங்க அவரை அப்படி அதாவது ஒர்க்கை வேணால் இல்லைப்பா நீங்கள் தந்தை இதுவையும் பார்த்துக்கோங்க, பட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு 2-3 தொகுதி கொடுக்குறோம், 6 தொகுதி வேண்டாம் 2 தொகுதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கங்கிறது என்னுடைய கணிப்பு. இந்த தடவை அவர் போட்டியிடுவாரா அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இருக்குது. கூடவே வந்து அவருக்கு ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கப்படும், தேசிய அளவில் பொறுப்புகள் கொடுக்கப்படும், அட்லீஸ்ட் வந்து ஒரு அமைச்சர் பதவியாவது கொடுக்கப்படும் அப்படின்லாம் வந்து அவர் மாநில அந்த தலைவர் பொறுப்புலேருந்து விலகினும் போது நிறைய செய்திகள்லாம் வந்துச்சு. அப்போ இந்த முறை அவர் வந்து போட்டியிடணும் அப்படிங்கிறத தாண்டி வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருச்சு. அதாவது பேசப்பட்டதே தவிர அப்படி இல்லைங்கிறது எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவரை பற்றி சில அவங்க ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க, அந்த கணக்குப்படி அவர் நடந்து கொள்ளவில்லை என்று தான் மத்தியில் அவங்க இது பண்ணி அவரை ரைட் ஓகே
இது பண்ணாங்க, நடவடிக்கை எடுத்தார்கள். இப்பொழுது அவர் வந்து போட்டியிடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு இதுதான். ஏன்னா வந்து இப்போ தந்தைக்கு உடம்பு இருக்குது அப்படின்னு, ஏன்னா நீங்கள் டயாலிசிஸ் இதெல்லாம் ரொம்ப சீரியஸான மேட்ரு ஒன்றும். ஏன்னா டயாலிசிஸ் நாளைக்கோட சரியாகிட போகிறதில்ல, 4 நாள் கழித்து சரியாகிட போகிறதில்ல. மற்ற ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் கூட மகன்கிற ஒரு இடத்துல நீங்கள் ஒரு தந்தைக்கு செய்கிற மாதிரி நீங்கள் ஒரு அட்டெண்டரை போட்டு கேர் கிவரை போட்டு அது செய்கிறதுங்கிறது வேறு மாதிரி. ஓகே, ஈவன் நீங்கள் உங்கள் மனைவியே பார்த்துக்கோங்கன்னு சொன்னாலும் கூட, பட் அப்பாவுக்கு பையன் பார்த்துக்கிறது தான் பெட்டர்னு தோணலாம். ஸோ இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ். எனிவே அதெல்லாம் இருக்குது. கட்சி அவரை போட்டியிடும் என்று சொல்லும் தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் போட்டியிடலேன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இந்த பேச்சு பொருளாக இருந்துக்கு இல்லையா, அவர் தள்ளி ஒதுக்கிட்டாங்க, அவரை யூஸ் பண்ணல, அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட்டை கொஞ்சம் இழப்பீங்க. ஸோ இப்போ இந்த தேர்தலை ஜெயிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. ஓகே, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கும் பொழுது ஒரு அரை ஓட்டோ ஒரு ஓட்டோ எங்கெல்லாம் விழுமோ அதெல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கணுங்கிறது தான் ஒரு முனைப்பாகத்தான் அந்த கட்சியோ அந்த கூட்டணியோ இருக்கும் என்று என்னுடைய அந்த பார்வை. ஸோ அதனால் அவர் போட்டிடுறாரா இல்லை மேபி ஒரு இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு சீட்டு கூட கொடுக்கலாம். ஏன்னா கோயம்புத்தூரில் தான் நின்னார் லாஸ்ட் டைம். ஸோ கோயம்புத்தூர் வேறு ஏதோ ஒரு இடமோ பொள்ளாச்சியோ அதை கூட கொடுக்கலாம். சேஃப் சீட் அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் ரொம்ப உழைக்க வேண்டாம், ஓகே, ஒரு சேஃப் சீட்டாக கொடுத்து நீங்கள் அதில் ஒரு 50% உழைச்சா போகிறோம். ஏன்னா அந்த முறை 2024 அவர் தனியாக நிற்கிறாங்க, அதிமுக கூட்டணி இல்லைல்ல. ஸோ பட் அப்படியுமே நம்பர் 2 வந்தார். ஸோ அவர் வந்தாருன்னா சரியோ தவறோ, நம்மளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, ஓகே அதை விட்டுருங்க. பட் அவர் வந்து ஒரு ட்விஸ்ட்டு அது ஒரு ஈர்ப்பை கொடுக்குறாரு. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் சசிகலா ஓபிஎஸ்னுடைய ரோல் என்னவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்பொழுது வருகிற இது பார்த்திங்கன்னா சசிகலாவுடைய இது வந்து அதிமுக, அமமுக, பாஜக இவங்க வெற்றி பெறுவதற்கு தடைக்கல்லாக அவர்கள் இருக்க போகிறார்களோ என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அவங்க வந்து திருப்பி அந்த கட்சியை ரிவைவ் பண்ண போகிறாங்க, அவர் திவாகரன் ஏற்படுத்திய கட்சியை அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கும் நாளைக்கு நாளான்னைக்கு 3 நாள் தொடர்ந்து அவங்க ஆதரவாளர்களை இன்றைக்கி 3 மணிக்கு மீட் பண்ண போகிறாங்க. அது மாதிரி அடுத்த 2 நாளும் மீட் பண்ணலாம், அவங்க மீட் பண்ணுவாங்க. அது ரைட். அதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க தேர்தலில் ஜெயிச்சிட போகிறாங்க அப்படிலாம் நான் சொல்லலை. பட்டு ஒரு சில இடங்களில் ஒரு 7-8 தொகுதிகளில் ஒரு 2000 வாக்கு, 3000, 500, 1000 வாங்கி அதிமுக பாஜக கூட்டணி தோற்று போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இவங்க காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க வந்து என்னை பொறுத்தவரையில் அவங்க ஒதுக்கி வச்சாங்கன்னா அது லாஸ் இஸ் ஃபார் ஏடிஎம்கே பிஜேபி தான். அதே தான் வந்து ஓபிஎஸும் ஒரு சில இடங்களில் அவருக்கு வந்து பெரிய இது இருக்குன்னெலாம் சொல்ல முடியாது. பட் அவரை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சாந்தப்படுத்தியாவது அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்காட்டா கூட உங்கள் சைடில் இருக்காருன்னாவது நீங்கள் அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்கணும். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் சொல்லும் போது செல்லா காசுங்கிறாங்க. செல்லா காசு ஆகிட்டாரா ஓபிஎஸ்? அது மாதிரிலாம் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இன்ஃபேக்ட் அப்படிலாம் நீங்கள் இல்லையே யாரும். அதாவது இப்போ நீங்கள் ஜெயிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, ஜெயிக்கணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் யாரையுமே ஒதுக்கக்கூடாது. அதனால் அதை தான் நான் சொல்கிறேன், அவருக்கு 2-3 தொகுதிகளில் அவருக்கு செல்வாக்கு இருக்கலாம். அந்த செல்வாக்கை நீங்கள் பெறணுங்கிறது உங்களுடைய முயற்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் அப்போ சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த அவருடைய தீவிரமான ஆதரவாளர்கள் அவர்கள் அதிமுகவுக்கு எதிராகத்தான் வாக்களிப்பார்கள். அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு 1 or 2 தொகுதி இழந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது கடைசி லாஸ்ட் டைம் வந்து 150 தொகுதி வாக்கு வித்தியாசத்தில் ஏதோ தோற்று போடாங்கன்னு நினைக்கிறேன். டி நகரில் ரொம்ப நேரோ 150 வாக்கு. அது மாதிரி 2-3 இடம் தோற்று போடுறீங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து விஜய் வேறு வந்திருக்காரு. ஸோ அதனால் இப்போ வந்து டிசைசிவாக வந்து ஒரு கூட்டணிக்கு வேணால் கிடைக்கலாம் மெஜாரிட்டி, ஆனால் ஒரு கட்சி கிடைக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு பாதிப்பு அந்த மாதிரிலாம் சொல்லப்படுகிறது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க என்னை பொறுத்தவரை செல்லா காசுன்னு நான் சொல்ல மாட்டேன். செல்லா காசா அப்படின்னா செல்லா காசு அல்லன்னு சொல்லுவேன். ஏனென்றால் அவர் தனியாக நின்றே ஒரு 3 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக வந்து ரெட்டை இலை சொல்லி நீங்கள் எவ்வளோ வாக்கு வாங்கினீங்க? ராமநாதபுரம் அந்த ஏரியாலாம் நீங்கள் ஒரு காலத்தில் உங்களுடைய தொகுதின்னு சொல்லப்பட்ட இடம், அங்கே டெபாசிட்டாக வாங்கலையா நினைக்கிறேன், டெபாசிட்டே வாங்கலன்னு நினைக்கிறேன் 2000. ஸோ அந்த அதனால் நீங்கள் எப்படி அவரை அதனால் எதுக்கு அவர் செல்லா காசுன்னு சொல்லி இவங்க தங்களையே
சில தொகுதிகளில் இழப்பதற்கு அவங்க தயார் பண்ணுறாங்களோன்னு தான் தோன்றுறது. அதிமுக பாஜகவுடைய வெற்றியை தடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சசிகலாவும் ஓபிஎஸ் இருக்காங்க அப்படின்னா அப்போ இவங்க என்னவா யார் கூட போட்டிடுவாங்க, இவங்களா தனிச்சு போட்டிடுவாங்களா அப்படிங்கிற பார்வையை தாண்டி வேற என்ன இருக்குது? இப்போ அவங்க விஜயோட தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. விஜயோட போனாங்கன்னா அவங்களுக்கு ஃபைட்டிங் சான்சஸ் வரலாம். ஓகே, விஜயோட போனாங்கன்னா விஜயோட போவாங்களா? உங்களுடைய அப்சர்வேஷனில் அவங்க அந்த மாதிரி மனநிலை கொண்டவங்க தானா? இப்போ அந்த மாதிரி தெரியல. ஒரு 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 மாதத்துக்கு முன்னால் அப்படிலாம் பேசு பொருளாக இருந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ விஜயே வந்து காத்திருந்து அவர் வந்து அவருக்கு கடை யாரும் வரலை. ஓகே, பட் இவங்க ஏன்னா இவங்களை மட்டும் வைத்து கொண்டார்கள்னு வச்சுப்போம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ ஒன்று ஓபிஎஸ்ஸை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2-3 தொகுதிகளில் தான், அதாவது நம்ம பேசின மாதிரி ஒரு 3-4 தொகுதி தான் மேக்ஸிமம். இல்லாட்டி இந்த ராமநாதபுரம் 6 தொகுதியில் மட்டும்தான் அவருக்கு இது. பட் அதில் கூட அவர் வெற்றி பெறலை அவர். ஓகே, ஒரு சில தொகுதி நல்ல வாக்கு வந்தார். அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரா மாட்டாரா அதெல்லாம் விட்டுருங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு 3-4 தொகுதி 3 தொகுதிகளில் அவருக்கு இருக்குது. இந்த அம்மாவுக்கு ஒரு சசிகலா அவர்களுக்கு என்னென்னா இன்னும் வந்து பெண்கள் மத்தியில் ஒரு முழுமையான ஏற்பு இல்லை. இன்றைக்கும் அவங்கள வந்து யாரும் வந்து நல்ல மாதிரி பேசி சொல்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வம். சந்திரலேகா ஐஏஎஸ் சொல்கிறாங்க ஒரு 2-3 இன்டர்வியூவில் தவிர, மற்றபடி யாரும் வந்து சசிகலா அவர்களை பற்றி ஒரு நல்ல விதமாக சொல்லுவதில்லை. ஸோ பொதுவாக பெண்கள்கிட்ட பேசினாலும் நீங்கள் வந்து அதை அவங்க விரும்பலை. ஓகே, ஏதோ ஓகே அது அவங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் போய் கூட்டணியில் வைத்து கொண்டீர்கள் என்றால் அந்த கூட்டணி எந்த விதத்தில் அது பலனடையும் இல்லையா? விஜய்க்கு அது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். அதனால் விஜய் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் இருப்பார்னு நான் தோணலை. சசிகலா விஷயத்தில் அப்படி, ஓபிஎஸ் விஷயத்துலையும் அப்படி தான் யோசிப்பாரா? ஏன்னா செங்கோட்டையன் வந்து தொடர்ந்து வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் டிடிவி தினகரன் மற்றவங்கள்ட்டலாம். அவங்கெல்லாம் இப்போ என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து இப்போது அதிமுகக்குள்ளேயும் போக முடியல, அவர் தனிச்சு நான் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது அவர் என்ன தான் பண்ணுவார்ப்பா? அவன் திமுகவில் தான் சேரணும். பட் திமுகவிலையும் சேர முடியுமா? அதை சேர்ந்தால் அவருக்கு பலன் தருமா? அதெல்லாம் அவரும் யோசிக்கிறாரு. திமுகவில் அவர் வருவார்னு அவங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இதுபடி அவங்க வந்து அவர் அந்த பக்கம்தான் போவாருங்கிறது தான் அவங்க சொல்லின்னு வருது திமுக தரப்பில். அவருக்கு வந்து ஒரு திமுகவுக்கிட்ட போகிறதுலையும் அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்குது. அதனால் அவர் வந்து இந்த மாதிரி தேர்தலே போட்டிடாமல் கூட ஒதுங்கி கூட நிற்கலாம், வாய்ப்பும் இருக்குது. நிறைய விஷயங்கள் குறித்து ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.